இப்படி ஒரு கேள்வி ஒன்று ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். அதாவது 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் நாணய குட்டிகள் இப்படியான கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். நம்ம இந்த கேள்வியை பார்க்கலாம். இந்த கேள்வி ஒரு உண்மையில் ஒரு கணித செய்கை தொடர்பான கேள்வி. என்னென்னா மடங்கெல்லாம் இருக்குது, அதே நேரம் தெரியா கணிதமும் வரும் இதில். இப்போ எத்தனை நாணய குட்டி இருக்குங்கிறது நமக்கு தெரியாத விஷயம். அப்போ தெரியா கணிதமெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். அப்போ கணிதத்தில் இந்த தெரியா கணிதம், அச்சர கணித கோவைகள் சம்பந்தமான அடிப்படை பாடங்கள் 9ஆம் ஆண்டு, 10ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு புத்தகங்களில், கணித புத்தகங்களில் வீடியோக்களாக யூடியூப்பில் இருக்குது. அப்போ கட்டாயம் இந்த ஐக்யூ செய்கிறதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, கட்டாயம் அதில் தேவைப்படும். எனவே சில கணிதங்கள், அதாவது சில கணக்குகளை நாங்கள் சமன்பாடுகளை வச்சு செய்ய வேண்டி தேவை ஏற்படுற நேரம் அதுகள் எங்களுக்கு உதவியாக இருக்கும். எனவே அதை தேடி படித்து கொள்ளுங்க, வினாவுக்குள்ளே செல்லலாம். இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் இந்த வினாவில் தரப்பட்டிருக்கிற தகவல்கள் என்ன? ஒரு 120 நாணய குட்டி இருக்கு. அதில் 120 நாணய குட்டி இருக்கு. அதில் 2 ரூபாய் இருக்குது, 5 ரூபாய் இருக்குது, 10 ரூபாய் இருக்குது. இதில் பெறுமதி எவ்வளவு? 500 ரூபா. இப்போ 120 நாணய குட்டிகளுடைய பெறுமதி 500 ரூபாய். சரியா? இப்போ இதில் கேட்டிக்குது 5 ரூபா நாணய குத்தி எத்தனை இருக்கு. அப்போ இதில் இருக்கிற நாணய குத்திகள் என்ன? அப்போ 10 ரூபா, அதே மாதிரி 5 ரூபாய், அதே மாதிரி 2 ரூபாய். இதில் எண்ணிக்கைகள் எங்களுக்கு தெரியாது. அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் 500 ரூபாயா வரப்போகுது. அப்போ இதில் எண்ணிக்கையை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அதிலே ஒரு தகவல் தந்திக்கிறாங்க. என்னென்னா, இந்த 2 ரூபா நாணயம்ங்கிறது 10 ரூபாய் நாணய குத்தியில் 3 மடங்கு என்று சந்திக்கிறாங்க. அப்படின்டா 10 ரூபா நாணய குத்தி 1 மடங்குண்டா 1 சொன்னா 2 ரூபா நாணய குத்தி அதுக்கு பதில் எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். அப்போ நம்ம தெரியாத ஒரு கணிதத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? எக்ஸ் என்று எடுப்போம். அப்போ நம்ம முதல்ல என்ன செய்வோம்டா, இதுகளுக்கு இந்த எத்தனைங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம்? தெரியா கணிதம் என்றதுனால அதுகளுக்கு அச்சர கணித கோவையாக மாற்றுவோம் அது. அப்போ எக்ஸ்ங்கிறது என்ன? 10 ரூபாய் ப்ளஸ் 3x. ஏன் இது 1 அது 3, அப்போ 3x. இது என்ன? 2 ரூபாய் ப்ளஸ் y. ஏன் y போட்டேன்? இது ரெண்டும் எப்படியோ சமப்படுத்தலாம். இது 1க்கு 3 மடங்கு சந்திக்கு. ஆனால் இது என்னென்று தரல, 5 ரூபா எத்தனைன்னு தரல. அப்போ நம்ம அதுக்கும் எக்ஸ் போட இல்லாது. எனவே அதுக்கு நான் y என்று போடுறேன். அப்போ இதுகளோட கூட்டுத்தொகை தான் எத்தனை? 120 நாணய குட்டிகள் வந்திருக்கு என்று சொல்கிறாங்க. ரைட். அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதிலிருந்து வெளியே எடுக்க வேண்டியால் y. ஏன் இவரை வெளியே எடுத்து பார்ப்போம். வெளியே எடுத்து பார்த்தா தான் மற்ற இதுகளை சமப்படுத்தலாம். அப்போ இப்படி வந்தால் நீங்கள் ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ளுங்க. இப்படி வருகிற பொழுது நாம் வையை தனிமைப்படுத்தி எடுக்கணும் என்றதை விளங்கிக் கொள்ளுங்க. ரைட். இப்போ தனிமைப்படுத்தி வையை மட்டும் பிரித்து சமன்பாடு காண்றண்டா எக்ஸும் 3xம் சேர்ந்த எத்தனை? 4x கூட்டல் y சமன் 120. இப்போ 120 1200 போட்டிங்கன்னா தவறுதெல்லாம் 120. இப்போ வையை காண்றண்டா y சமன் தான் நம்ம காணணும். y சமன் அதுதான் காணணும். அப்போ என்ன நடக்குது? இந்த கூட்டலாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் கழித்தலாக மாறும். அப்போ இந்த 120 அப்படியே வரும். இந்த எக்ஸ் கழித்தலாக 4x சய 4x ஆக மாறும். இது எப்படி மாறுது? இந்த வையை காணும் போது y சமன் என்று காணும் போது y சமன் 120 இருக்கு. அப்போ அதுக்கு முன்னால் இருக்கிறது யாரு? இந்த 4x மட்டும்தான். அவர் என்ன செய்யறாரு? வையோட கூட்டு போடுறாரு. அப்போ இங்கே கூட்டு போடுறவர் என்ன செய்வாரு? சமன்பாட்டுக்கு இங்கால போகும்போது கழிப்பட போறாரு. அப்போ கழிப்படுறாரு. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, இந்த y y சமன் 120 சய 4x என்றதுதான் வையுடைய இப்போதைக்கு நமக்கு வையுடைய எண்ணிக்கைக்கு கிடைச்சிருக்கிறது. அதுவுமே ஒரு தெரியா கணிதமாக தான் இருக்கு. அப்போ நம்ம y சமன் 120 சய 4x என்று வச்சுக்குவோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, இது எல்லாத்தையும் பிரதியிட்டு, சரிதான், இந்த கண்டு வச்சுக்கிறது எல்லாத்தையும் பிரதியிட்டு 500 ரூபாயில் எத்தனை நாணய குற்றிகள் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம்.
சரிதானே? ரைட். இப்போ நம்ம எப்படி பிரதிடுறோம்? 10 ரூபா நாணய குற்றி எத்தனை இருக்கு? எக்ஸ் தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்வோம்? 10 ரூபா நாணய குற்றியோட எக்ஸை கூட்டுவோமா? 10 ரூபா நாணய குற்றி சரிதானே? 10 எக்ஸ் சக. அடுத்தது என்ன? 5 ரூபா நாணய குற்றி எடுப்போம். இதை மாறி எடுத்தாலும் தான் இப்படி எடுத்தால் செய்கைக்கு லேசாக இருக்கும். இப்போ 5 ரூபா நாணய குற்றி எடுப்போம். ரைட். இப்போ 5 ரூபாய் நாணய குற்றி அது வந்து வை தானே. நம்ம வைக்கு பதிலாக என்னத்தை போடணும்? வைக்கு பதிலாக வை போடுறதுக்கு பதிலாக, அதாவது 10 எக்ஸுங்கிறது 10 தர எக்ஸ் தான் அதோட அர்த்தம். அதான் 10 எக்ஸுங்கிறது, அப்படி தானே? ரைட். அப்படின்ட்டு வரும்போது 5 வை என்பது 5 தர வை. அப்போ நம்ம இதை பெருக்கணும். அப்போ பெருக்கிறதுக்கு தான் ப்ராக்கெட் போடுவோம். அப்போ அது நாங்கள் ப்ராக்கெட் போடும்போது அதில் சமனாக வைக்கு சமனாக வரக்கூடியதை இங்கே எடுப்போம். 120 சய 4 எக்ஸ். சரியா? ரைட். அடுத்தது என்ன? 2 ரூபாயை காணணும். 2 ரூபாய் எத்தனை இருக்கு? 2 ரூபாய்க்கு எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க 3 எக்ஸ் வரும்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ நம்ம 2 3 இப்படி எழுதலாமா? அதையும் என்ன பெருக்கமாக தான் எழுதணும். 3 எக்ஸ். ரைட். இப்போ இதை நாங்கள் சுருக்கி வார விட தான் இது எல்லாம் சேர்ந்து தான் என்ன வரப்போகுது? 500 ரூபாயா வரப்போகுது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, இது எல்லாத்தையும் சுருக்கும். முதல்ல எங்களுக்கு தெரியும் பிரக்கெட்டுகளை தான் சரி செய்யணும். பொட்மாஸ் விதிப்படி பிரக்கெட்டுகளை செஞ்சுப்படி தான் அடுத்த கணித செய்கைக்கு போகணும். இப்போ பிரக்கெட்டை நாங்கள் இவ்விடத்தையே வச்சு செய்வோமா? ஈர்முண்டு எத்தனை? 6 எக்ஸ். சரிதானே? 5 12 60. அப்போ அந்த சைபர் இங்கே சேரும்போது 600. இங்கால 5 4 20. ரைட். இப்போ பிரக்கெட் இல்லாமல் எழுதுவோமா? 10 எக்ஸ் சக 600 சய 20 எக்ஸ் சக 6 எக்ஸ் சமன் 500. அப்போ எப்படி வரும்போது இப்போ நம்ம இதை திரும்ப என்ன செய்யலாம்? எக்ஸோட எல்லாத்தையும் கணக்கு பார்க்கலாம். எக்ஸோட கணக்கு பார்த்து எடுக்கலாம். இப்போ முதல்ல என்ன செய்வோம்? இந்த 10 எக்ஸையும் இந்த 6 எக்ஸையும் கூட்டுவோம். ஏன்? இந்த இது கழியுது. முதல்ல கூட்டுறதை கூட்டிக்குவோம், அதுக்கு பிறகு தான் கழிக்கணும். சரிதானே? ரைட். அப்போ கூட்ட வேண்டியதை கூட்டுவோம். 10 எக்ஸும் 6 எக்ஸும் எத்தனை? 16 எக்ஸ். ரைட். பிளஸ் 600 மைனஸ் 20 எக்ஸ். சரிதானே? எக்ஸ் இந்த 6 எக்ஸை நம்ம இங்கே எடுத்துட்டோம். அப்போ அது திரும்ப எழுத தேவையில்லை. சமன் 500. இப்போ நம்ம எக்ஸை காண்றதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த 20 எக்ஸ் என்கிட்ட 16 எக்ஸ் இருக்கு, அதிலிருந்து சய 20 எக்ஸ் வரப்போகுது. அப்போ 16 20லேருந்து நம்ம 16 கழிப்போம். கழிச்சுட்டு பெரிய இலக்கத்துக்குரிய அடையாளத்தை கொடுப்போம். அப்போ சய 20லேருந்து 16 போனால் 4 எக்ஸ். சரிதானே? 4 எக்ஸ் சமன் இந்த 600 என்ன செய்ய போகிறோம்? இஞ்சால எடுக்க போகிறோம். எக்ஸை காண்றண்டா இந்த எக்ஸை காண்றண்டா இந்த இலக்கத்தை இஞ்சால எடுக்கணும். எடுத்தால் தான் இந்த இதை எக்ஸை காணலாம். அப்போ 4 எக்ஸ் சமன் 600ல் இருந்து, அதாவது இங்கே கூட்டுப்படுற 600 இஞ்சால் வரும்போது என்ன செய்யப்படுது? கழிப்பட போகுது. அப்போ 600ல் இருந்து 500 கழிச்சால் இங்கே கூடுகிறது கழிப்படும். கழிச்சால் வரப்போகிற விட என்னண்டா 4 எக்ஸ் சமன் 100 சொன்னால் 100 வந்து எக்ஸுக்கு நம்ம எடுக்கும்போது எக்ஸ் சமன் 100 4 எக்ஸ் 100 ஒரு எக்ஸ் எத்தனை காண்றதுக்கு என்ன செய்வோம்? 100 4ஆல் பிரித்தா எக்ஸ் சமன் 25. அதாவது 10 ரூபா நாணயத்தால் இங்கே எத்தனை இருக்குது? 10 ரூபா நாணயத்தால் எங்களுக்கு 25 இருக்குது. அப்போ 10 ரூபா நாணயத்தால் 25 இருக்கண்டா அதில் பெறுமதி எத்தனை? 25 பெறுமதி எவ்வளவு? 250 ரூபாய். சரிதானே? ரைட். இப்போ 25ன்னு சொன்னால் இதில் 3 மடங்கு எத்தனை? 75. அப்போ எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க 2 ரூபா இதில் 3 மடங்குண்டா 75 2ஆல் பெருக்கினா எத்தனை? 150.
50. அப்போ ரெண்டையும் கூட்டினோம்டா 400 வரப்போகுது. அப்போ எங்களுக்கு மொத்தம் பெறுமதி 500. நம்ம 5 ரூபாடையும் இந்த 2 ரூபாடையும் 10 ரூபாடையும் கண்டுட்டோம். மீதம் காண போகிறது வந்து 5 ரூபா. எவ்வளோ 5 ரூபா குத்தி எத்தனை இருக்கின்றதான்? அப்போ 500லேருந்து 400 கழிச்சோம்டா மீதம் 100. அந்த 100 5ஆல் பிரிச்சோம்டா, 5 ரூபா குத்தியால் பிரிச்சோம்டா எத்தனை இருக்கின்றது தெரிஞ்சிடும். 5ஆல் பிரிச்சமாக இருந்தால் 20. எனவே 20 நாணய குற்றிகள், 5 ரூபா நாணய குற்றிகள் 20 இருக்குங்கிறது தான் இதுக்கான விட. இதை நம்ம எப்படி கண்டோம், இதை எப்படி லேசாக செஞ்சோம்ன்றதை நான் திரும்ப ஒருக்க அவங்களுக்கு சொல்கிறேன், விளங்குதான்னு பாருங்க. தந்திக்கிற தரவு என்னண்டா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா இவங்களோட மொத்த எண்ணிக்கை 120. இவங்க 120 நாணய குற்றிட பெறுமதியும் வந்து 500. சரிதானே? 500. இப்போ நமக்கு 10 ரூபா எத்தனை இருக்குன்னு தெரியாது, 5 ரூபா எத்தனை இருக்குன்னு தெரியாது, 2 ரூபா எத்தனை இருக்குன்னு தெரியாது. இப்போ நம்ம இந்த 500 பார்க்குறதுக்கு தெரியா கணிதத்தை போட்டு தான் நம்ம சமன்படுத்தணும். அப்போ அதுக்கு நமக்கு இங்கே ஒரு தகவல் தந்தாங்க. 10 ரூபா ஒரு எக்ஸ்டெண்டா 1 சென்னா 2 ரூபா 3. அப்போ நம்ம அதை எக்ஸ்டெண்ட் எடுத்துக்குவோம், ஏன்டா அது எத்தனை இலக்கம் தெரியாதுன்றதுனால. அப்போ இந்த 2 ரூபா வந்து 3 எக்ஸ்டெண்ட் வரும். இப்போ நம்ம அதை என்ன செஞ்சோம், அதை எல்லாத்தையும் எழுதி வையண்டா என்னன்றதை கண்ட முதலாது. அதாவது 5 ரூபா குத்திக்குரிய சமன்பாட்டை தனியாக எடுத்தோம். சரிதானே? சமன்பாட்டை தனியாக எடுத்தோம். அப்படி தனியாக எடுத்தா தான் இந்த எக்ஸை தீர்க்கலாம். அப்போ தனியாக எடுத்து போட்டு திரும்பி என்ன செஞ்சோம், 10 ரூபா குத்தி எண்ணும்போது 10x. சரிதானே? 5 ரூபா குத்தி எண்ணும்போது 5y. அப்போ வைக்கு பதில் நம்ம என்னத்தை போட்ட, ஏற்கனவே பிரித்து எடுத்த வையுடைய சமன்பாட்டை போட்டேன். 120 - 4x என்று போட்டேன். திரும்ப 2 ரூபாய்க்கு பதிலாக 3x போட்டுக்கிறோம். 2 தர 3x. ஏன் இங்கே 10 ரூபா எக்ஸ்டெண்டா, அதாவது 10 தர எக்ஸ்டெண்டா, இவர் 2 தர 3x, 3 மடங்கு கூட அவரை விட. அப்போ அப்படி போட்டு வந்ததில் நாங்கள் பார்த்தோம் 10x. இதை பெருக்கி வார விட பொட்மாஸ் விதிப்படி நாங்கள் ப்ராக்கெட்டை செய்கிற நேரம் 600, இங்கால் 5 20. இப்போ இவங்க 2 பேரையும் கூட்ட வேண்டி வரும். ஏன் இவங்க 2 பேரும் கூட்டணும், கூட்டினது பிறகு தான் கழிக்கணும் பொட்மாஸ் விதிப்படி. அப்போ 16x 16 20லேருந்து 16 போகணுண்டா, அதாவது நேர் 16x இருக்குது. நேர் 16லிருந்து மறை 20 நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கூட்ட போகிறோம். இதான் அதில் விளக்கம். அப்போ என்ன நடக்கும், கழிப்படும். என்ன ஆட்டோமேட்டிக்காக கழிப்படும். இது நாங்கள் இந்த நேர்மறை எண்களை கூட்டல் கழித்தல் பார்த்தா தெரியும். எங்கள்கிட்ட 16 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு வந்து நான் 20 ரூபா கொடுக்கணும். அப்போ எனக்கு இன்னும் மேலதிகம் எவ்வளோ தேவைப்படுது என்கிட்ட, இன்னும் மேலதிகம் என்கிட்ட இருந்து போகுது 4 ரூபா. அப்போ 4, அப்போ அதுதான் இதில் விளக்கம். சரிதானே? அப்போ கழிச்சு வரும் 4 - 4x வந்து. இப்போ இந்த சமன்பாட்டில் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் 500 ரூபா இருக்குது. சரிதானே? 500 ரூபா இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், எக்ஸை காண போகிறேன். எனவே நான் வந்து எக்ஸை காண்றதுக்கு என்ன செய்கிறேன், இங்கே இந்த சமன்பாட்டிலேருந்து எக்ஸ் எடுக்கிறோன்னுமெண்டா இதை கழிச்சு வந்தால், இதை கழிக்கிறோம் நாங்கள் முதலாவது. கழிச்சா என்ன வருது, 4x வருது. 4x வந்தால் எக்ஸ் சமன் எடுக்கும்போது இந்த அறிக்கிற, நான் இதை வேற ஒரு கலரில் காட்டுறேன், இந்த அறிக்கிற 600 என்ன செய்யும், சமன்பாட்டுக்கு இங்கால போகும். இப்போ இங்கே கூட்டி 16xோட கூட்டுப்பட்டில் இருக்குது. அப்போ கூட்டுப்பட்டு இருக்கிறது சமன்பாட்டுக்கு அங்கால போகல என்ன செய்யும், கழிப்படும். அப்போ 500லேருந்து 600 கழிக்கலாம், ஆனால் 600லேருந்து 500 கழிக்கலாம். அப்படி தான் நம்ம செய்யணும். அப்போ 600லேருந்து 500 கழிச்சா வார விட 100. அப்போ 4x சமன் 100 என்றால் சரிதானே, எக்ஸ் சமன் 25. எப்படி எக்ஸ் சமன் வரும்போது இந்த 4 இங்கால என்ன செய்வோம், நம்ம இங்கே பெருக்கல் இருக்குது. அப்போ இங்கே என்ன செய்வோம், பிரிப்படுற நேரம் 25. அப்போ 10 வந்து 25 இருக்கேண்டா, 3 மடங்கு இருக்கிறது எவ்வளோ வரும், 75 வரும். அப்போ 75 2 ரூபாண்டா, 75 2 ரூபா 150 ரூபா. அப்போ 400 ரூபாட விளக்கம் நமக்கு வந்துட்டு 250. 10ல் 25ண்டா 250, 75 2ண்டா 150. அப்போ மீதம் மீக்கிற 100. அப்போ 100 ரூபாயும் வந்து எவ்வளோத்துக்குரியது, எந்த குத்திக்குரிய பெறுமதி, 5 ரூபா குத்திர பெறுமதிக்குரியது 100 ரூபாய்க்கு. அப்போ 5ஆல் பிரிச்சா எத்தனை, 20. எனவே 5 ரூபா நாணய குற்றிகள் வந்து 20 இருக்குங்கிறது தான் அதுக்குரிய விடை. ரைட். ஒரு கேள்வி 2 மார்க்ஸ் தரக்கூடிய ஒரு கேள்விக்கு
இவ்வளோ பெரிய விளக்கம் எடுக்கணுமான்னு கேட்டால் நமக்கு தெரியாட்டி இவ்வளோ பெரிய டைம் தான் போகும். டக்குண்டு இந்த சமன்பாடை டக்குண்டு எழுதி என்ன செஞ்சிடலாம், டக்குண்டு கண்டுறலாம். இது டைம் போகாது, ஒரு நிமிஷத்தில் செய்யக்கூடிய கேள்வி தான் இது. எப்போ இது மாதிரி கேள்விகள் நிறைய நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த சமன்பாடுகளாம் சமனுக்கு அங்கால வந்தால் பிரிக்கிற பெருக்கிற கழிக்கிற கூட்டுற எல்லாம் தெரிஞ்சால் எங்களுக்கு இலகுவாக இருக்கும்.